சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி 31ஆம் தேதி மதச்சார்பின்மையை காப்போம் பேரணி குறித்த கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள மதச்சார்பை காப்போம் பேரணி தொடர்பான டெல்டா மண்டல ஆலோசனை கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசுகையில், இந்தியா சார்பின்மை நாடு, இதில் ஜாதி மதம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, இங்கு அனைவரும் சமமாக நடத்த வேண்டும். ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு பாகுபாடு பார்க்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்தும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா. இது சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திருத்த சட்டம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள் இனங்கள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றோம். அந்த வகையில் இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்ற 31ஆம் தேதி மாபெரும் மதச்சார்பின்மை காப்போம் என்ற பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறிவித்துள்ளோம். இதில் விடுதலை சிறுத்தை கட்சிகளை சார்ந்த அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மண்டல செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.